Good morning students. Today we are going to learn processing of n jobs in m machines. In previous class we learned n jobs in two machines problems. Okay. Here processing n jobs in m machines. அந்த m மட்டும்தான் நமக்கு டிஃப்ரென்ஸ். அங்கே வந்து 2 கொடுப்போம், இங்கே m machines கொடுக்குறோம். மற்றபடி ப்ராப்ளம் எல்லாமே சேம் மாடல் தான். ஓகே. ஸோ இப்போ பாரு, இதுக்கு அல்காரிதம்ஸ் கொடுத்துருக்குறோம். தேர் ஆர் n ஜாப்ஸ் சே J1 J2 எக்ஸெட்ரா Jn இன் m மெஷின்ஸ் சே m1 m2 எக்ஸெட்ரா mn இஸ் த ஆர்டர் m1, m2 எக்ஸெட்ரா mm. An optimum solution of this problem can be obtained if either or both of the following conditions are satisfied. If first we check these two conditions. Okay, so first condition is minimum of Tij greater than or equal to maximum of Tij. Next, second one, minimum Tmj greater than or equal to maximum Tij. ஓகே. ஸோ இந்த கண்டிஷனை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். இந்த ரெண்டு கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன பண்ணி, இஃப் த அபோவ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு தென் த ப்ராப்ளம் கேன் பி கன்வெர்டட் இன்டு அன் ஈக்குவலன்ட் டூ மெஷின்ஸ் அண்ட் n ஜாப்ஸ் ப்ராப்ளம்ஸ். இப்போ இதில் வந்து m மெஷின்ஸ் இருக்கும். இந்த கண்டிஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை வந்து 2 மெஷின்ஸ் இருக்கிற ப்ராப்ளமாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அப்போ நம்ம எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே, ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், டிட்டர்மைன் த ஆப்டிமம் சீக்வன்ஸ் தட் மினிமம் டோட்டல் elapsed டைம் required to complete a following jobs on 3 machines m1 m2 m3 in the order m1 m2 m3. ஓகே. ஸோ ஜாப்ஸ் வந்து நமக்கு இங்கே எத்தனை ஜாப்ஸ் இருக்குது? 6 ஜாப்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ J1 J2 J3 J4 அண்டு J4 J5 அண்டு J6 இவ்வளவு நம்மளோட ஜாப்ஸ். ஓகே. மெஷின்ஸ் எத்தனை இருக்குது? m1 m2 அண்டு m3. அப்போ இதில் வந்து நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸில் 2 மெஷின்ஸ் தான் இருந்துச்சு, m1 அண்டு m2 மட்டும்தான் இருந்தது. பட் இந்த ப்ராப்ளத்தில் எத்தனை மெஷின்ஸ் இருக்குது? 3 மெஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ 3 மெஷின்ஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீ அதை செக் பண்ணிக்கணும். ப்ராப்ளம் வரப்போ 2 மெஷின்ஸ் இருக்கா, அதை விட அதிகமான மெஷின்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். அதிகமான மெஷின்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன பண்ணணும்? 2ஆக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஹியர் 6 ஜாப்ஸ் டு பி ப்ராசஸ்ட். சொல்யூஷன்ஸ், ஹியர் 6 ஜாப்ஸ் டு பி ப்ராசஸ்ட் இன் 3 மெஷின்ஸ் m1 m2 m3 in the order m1 m2 m3. For the optimum sequence, the required condition is either or both of the following must be true. இப்போ நான் கண்டிஷன்ஸ் வெரிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு எழுதுகிறோம், மினிமம் T1j greater than or equal to maximum 2j. நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன், மினிமம் 3j greater than or equal to maximum 2j. ஓகே. ஸோ இப்படி நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். அப்போ மெஷின் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா, மெஷின் வந்து m1 m2 m3 இருக்குது. ஓகேவா? இங்கே மினிமம் டைம் வந்து பார்க்கணும், மேக்ஸிமம் டைமை கண்டுபிடிக்கணும். மெஷின் m1ல் மினிமம் டைம் வந்து நமக்கு 2, மேக்ஸிமம் டைம் வந்து 12. டேப்லெட் காலத்தில் பாரு, இங்கே பாரு, மினிமம் எத்தனை இருக்குது? மெஷின் m1ல் மினிமம் வேல்யூ நமக்கு 2ஆக இருக்குது, மேக்ஸிமம் வேல்யூ 12. இதே மாதிரி மெஷின் m2ல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மினிமம் 1, மேக்ஸிமம் எத்தனை? 8. அப்புறம் மெஷின் m3ல் மினிமம் வேல்யூ இஸ் 8 அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 14. ஓகே. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து இந்த டேப்லெட் காலத்தில் எடுத்து எழுதிக்கணும். மினிமம் வேல்யூவும் அண்டு மேக்ஸிமம் வேல்யூஸும் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, மினிமம் 1j ஈக்குவல் டு 2. இதில் வந்து இது வந்து 2. மினிமம் 2j ஈக்குவல் டு 1. மினிமம் T3j ஈக்குவல் டு 8. அதே மாதிரி இந்த வேல்யூஸ் எவ்வளோ, மேக்ஸிமம் வேல்யூஸ் எடுத்து இவ்வளோத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாரு, ஹென்ஸ் மினிமம் T3j ஈக்குவல் டு 8. அதே மாதிரி மேக்ஸிமம் T2j வந்து தென் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? 8ஆக இருக்குது இந்த ரெண்டு வேல்யூஸும். ஸோ அப்போ இது வந்து ஹென்ஸ் த கண்டிஷன் டு ரெடியூஸ், இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா
நமக்கு என்ன செய்யணும்னா இந்த 3 மெஷின்ஸ் இருக்கிற ப்ராப்ளத்தை 2 மெஷின்ஸை நமக்கு ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? Hence the problem can be converted to an equivalent of 2 machines and 6 jobs problems. இப்போ நம்ம இதை 2 machines and 6 jobs இருக்கிற ப்ராப்ளம்ஸை கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, ஸோ நீ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு உன்னோட இப்போ M1ன்னு சொல்கிற மெஷினும் M2ன்னு சொல்கிற மெஷினோட வேல்யூஸை ஆட் பண்ணி கொடுக்குற வேல்யூ H. ஓகேவா? இது நமக்கு மெஷின் M1ஓட வேல்யூ இப்போ என்ன ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். மெஷின் M2ஓட வேல்யூ வந்து கேன்னு எடுத்துக்கிறோம். அப்போ நான் மெஷின் ஹெச் எப்படி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, M1 + M2 வேல்யூஸை ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும், இவ்வளோ வேல்யூஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேன்னு சொல்கிற வேல்யூ எப்படி கிடைக்கும் அப்படின்னா, M2 + M3 மெஷின் M2ஓட வேல்யூஸையும் மெஷின் M3ஓட வேல்யூஸும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூஸ் கிடச்சிரும். இப்போ பாரு, நமக்கு J1ல் ஹெச் வேல்யூ எப்படி 11 இருக்குது. இந்த 11 எப்படி வரும் அப்படின்னா, இந்த 11 வந்து வரணும். சரியா? 11 வரணும்னா M1 + M2. M1 + M2ன்னா உனக்கு என்ன இருக்குது, M1ல் இங்கே பாரு, இங்கே M1ல் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. இங்கே M2ல் 8 இருக்குது. அப்போ 3 + 8 = எத்தனை, 11. அதே மாதிரி அடுத்தது 12 + 6, அப்புறம் 5 + 4, அப்புறம் 2 + 6, அப்புறம் 9 + 3, அப்புறம் 11 + 1. இவ்வளவும் ஆட் பண்ணுறது உன்னோட மெஷின் M1ஓட வேல்யூ. ஹியர் M1ன்னா என்ன, ஹெச். ஓகே, கே எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த 2 வேல்யூவும் ஆட் பண்ணணும். 8 + 13, 6 + 14, 4 + 9, 6 + 12, 3 + 8, 1 + 13. ஓகே, இவ்வளோ வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெச்சோட வேல்யூவும் கேயோட வேல்யூவும் கிடச்சிரும். இப்போ நமக்கு பாரு, இது வந்து 2 மெஷின்ஸு அண்ட் 6 ஜாப்ஸ் இருக்கிற ஒரு ப்ராப்ளமாக நமக்கு மாறிடுச்சு. ஓகேவா? இந்த இதை எப்படி பண்ணணும்னுள்ளது தான் இந்த இதில் கொடுத்துருக்குறோம். சரியா? ஸோ இப்போ த மினிமம் காஸ்ட் இஸ் 8 ஃப்ரம் த ஜாப் J4 இன் ஹெச். இப்போ இந்த ஜாப் J4ல் நமக்கு பாரு, மினிமம் வேல்யூ எதுவாக இருக்கும், 8ஆக இருக்கிற மாதிரி ஒரு வேல்யூஸு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இனி நமக்கு ப்ரீவியஸ் மாடல் மெத்தட் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிடலாம். ப்ரீவியஸ் மெத்தட் வந்து 2 மெஷின்ஸ் அண்டு M ஜாப்ஸ் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஓகே, அந்த மெத்தடில் நம்ம இனி பண்ண போகிறோம். இது வரைக்கும் தான் டிஃப்ரென்ஸு. அதுக்கு பிறகு வந்து நமக்கு ப்ரீவியஸ் மெத்தட் மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட என்ன செய்யணும், ஜாப் சீக்வன்ஸ் எழுதிக்கணும். ஜாப் சீக்வன்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டோட்டல் இந்த டேபிள் காலத்தில் மினிமம் வேல்யூ எதுன்ட்டு பார்ப்போம். சரியா? அப்போ மினிமம் வேல்யூ எது, 8. இந்த 8 வந்து எந்த மெஷினில் இருக்குதுன்னு பார்க்கணும். மெஷின் M1ல், இப்போ இது நமக்கு M1ன்னு சொல்கிற மெஷினு, இது M2ன்னு சொல்கிற மெஷின். சரியா? M1ல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டில் எழுதணும் ஜாப் சீக்வன்ஸ். ஓகே, இப்போ மெஷின் M1ல் இருக்குது, J4ன்னு சொல்கிற ஜாப். ஓகேவா? அப்போ J4 நான் என்ன பண்ணுறேன், மெஷின் M1ன்னா என்ன, ஃபஸ்ட்டில் எழுதணும். ஓகேவா? சப்போஸ் மெஷின் M2ல் இருந்துச்சுன்னா லாஸ்ட்டில் எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு இது மெஷின் M1ல் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு காலத்தில் எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்தது பிக்கர் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். அதோட பிக்கர் எது, 8க்கு அடுத்த வேல்யூ 9. 9 வந்து எங்கே இருக்குது, J3 வந்து எந்த மெஷினில் இருக்குது, மெஷின் M1ல் இருக்குது. ஸோ அப்போ நான் அதையும் ஃபஸ்ட்டு தான் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் J4க்கு அடுத்தது J3 எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது அதை விட பிக்கர் நம்பர் எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதோட பிக்காக எது இருக்குது, 8, 9, அதுக்கு பிறகு ஐ திங்க் 11 இருக்குது. சரியா? 11 வந்து எத்தனை, 2 இடத்துல இருக்குது. ஒன்று மெஷின் 1ல் இருக்குது, மெஷின் 2லேயும் இருக்குது. அப்போ நம்ம எங்கே எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, J5 வந்து இங்கே எழுதியிருக்கிறோம், மெஷின் M2ல் எழுதியிருக்கிறோம். ஓகேவா? அதுக்கு பிறகு இதே மாதிரி அடுத்தது நெக்ஸ்ட் வந்து அதை விட பிக்கர் வேல்யூ என்னது, 11க்கு அடுத்து 12 வந்து மெஷின் M1ல் இருக்குது. இன்னொரு 11 வந்து ஒரு நிமிஷம், இன்னொரு 11 வந்து எங்கே இருக்குது, மெஷின் M1ல் இருக்குது. சரி, அப்போ J1 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன், J1 இங்கே கொடுத்துக்கிறேன். அடுத்த
11 வந்து J5 வந்து மெஷின் M2ல இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து J2வை இந்த பக்கம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இருக்கிறது வேல்யூஸ் எதுன்னு போட்டுட்டு அது J6ஆக தான் இருக்கும், அதை இந்த இடத்துல போட்டுப்போம். இதுதான் நம்மளோட ஜாப் சீக்வன்ஸ். ஓகேவா? இங்கே எழுதிக்கணும், இந்த ஜாப் சீக்வன்ஸின்னு எழுதி இந்த டேப்லர் காலத்தை போடணும். இதுதான் நம்மளோட ஜாப் சீக்வன்ஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு டேப்லர் காலமாக இந்த மாதிரி போட்டுட்ட அப்படின்னா, உன்னோட ஜாப் சீக்வன்ஸ் எழுதிட்ட அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்மளோட ஐடில் டைமும் டோட்டல் எலாஸ்ட் டைமும் கண்டுபிடிச்சிக்கணும். இது ப்ரீவியஸ் மெத்தடில் பண்ண மாதிரியே தான் பண்ணணும். ஓகேவா? இங்கே எழுதுகிற நேரம் ஜாப்ஸ் வந்து உன்னோட சீக்வன்சிங் ஆர்டரில் நீ எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு எங்கேருந்து எங்கே வரைக்கும் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா? அந்த சீக்வன்சிங் ஆர்டர் எதில் இருக்குது, J4, J3, J1, J6, J2, J6, J5 அப்படி இருக்குல்ல, அந்த ஆர்டரில் எடுத்து ஜாப் சீக்வன்ஸை வந்து நீ எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? அதுக்கு பிறகு வந்து உன்னோட இப்போ பாரு, மெஷின் M1, M2, M3, அப்புறம் ஐடில் டைம் ஃபார் M1, ஐடில் டைம் ஃபார் M2, ஐடில் டைம் ஃபார் M3, இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டுக்கணும். அதே மாதிரி மெஷின் M1ல இன் அவுட்டு கொடுத்துக்கணும், மெஷின் M2ல இன் அவுட்டு, மெஷின் M3 வந்து இன் அவுட்டு. எப்போ இன்னுன்னா அந்த மெஷின் வந்து எப்போ வேலை செய்ய ஆரம்பிக்குது, எப்போ முடிக்குது, அடுத்து செகண்ட் மெஷின் எப்போ ஆரம்பிக்குது, அது எப்போ வேலையை முடிக்குது, அப்புறம் தேர்ட் மெஷின் எப்போ வேலையை ஆரம்பிக்குது, எப்போ முடிக்குது. ஓகேவா? அதான் இன் அவுட்டு. இப்போ ஃபஸ்ட்டு மெஷின் வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ செகண்ட் மெஷின் வந்து என்ன செய்யும், ரெஸ்ட்டில் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு வேலை செஞ்சு முடித்த பிறகு தான் தேர்ட் மிஷின் வேலை செய்யும். அவ்வளோ நேரமும் தேர்ட் மிஷின் வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெஷின் வந்து நமக்கு J4 ஜாப் ஆரம்பிக்குது. J4ன்னு சொல்கிற வேலை உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு பேப்பர் கட்டிங் மெஷின் இருக்கிற ஒரு மெஷின்னா அது என்ன பண்ண, கட்டிங் வேலையை ஃபஸ்ட்டு பண்ணுது. அப்போ அந்த J4ன்னு சொல்கிறது கட்டிங்குன்னு வச்சுக்கோ. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 0 டைமில் வந்து ஸ்டார்ட் ஆகுது, 0. அதுக்கு பிறகு அந்த வேலை எவ்வளோ மணி நேரம் அது செய்யுது அப்படின்னா 2 hours அது பண்ணுது அந்த வேலையை. அப்போ இங்கே பாருங்கள், மினிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். எங்கே நம்மளோட கிவன் ப்ராப்ளத்தில் மினிமம் வேல்யூ எதுனா 2. அப்போ J4ஓட வேல்யூ நமக்கு J4க்கு எவ்வளோ வேல்யூன்னு பார்க்கணும் மெஷின் M1ல. அப்போ இங்கே 2 இருக்குது. இப்போது J4ல் நம்மளோட வேல்யூ எத்தனை, 2ஆக இருக்குது பாரு. அப்போ இந்த 2வை நான் என்ன பண்ணணும், இங்கே வந்து எழுதிக்கணும். எங்கே இந்த அவுட்டில் 0 to 2 hours அந்த டைம் வேலை செய்கிறதுக்கு ஆகுது. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பாரு, இப்போ அது வெளியே வந்துட்டு அதுக்கு பிறகு J3ன்னு சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, J3 அப்போ 2 hours ஸ்டார்ட் பண்ணுது. அதை முடிக்கிறதுக்கு அப்போ J3யோட வேல்யூ கிவன் ப்ராப்ளத்தில் பாரு 5 இருக்கும். சரியா? அப்போ 5 அது கூட ஆட் பண்ணேன்னா 5 + 2 = 7 hours ஆகுது வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு. சரியா? ஸோ அடுத்தது அப்போ என்ன, J1ன்னு சொல்கிற ஜாப் ஆரம்பிக்கிறது இந்த 7ல் ஆரம்பிக்கும். ஓகேவா? 7ல் ஆரம்பிச்சுட்டு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னா, J1க்கு அங்கே வேல்யூஸ் பாரு, J1க்கு 3 இருக்கும் கொஸ்டினில். ஓகேவா? ஸோ அப்போ 3ன்னா 7 + 3 = 10. அதுதான் இந்த 10. நெக்ஸ்ட்டு 10ல் ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்த ஜாப் J6. J6 10ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து அந்த வேல்யூ முடிக்கிறதுக்கு J6க்கு கிவன் ப்ராப்ளத்தில் பாரு என்ன வேல்யூ இருக்கும்னா 11 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 11 அப்படின்னா நமக்கு என்னென்னா 10 + 11 that is 21. அதுதான் இங்கே கொடுத்துக்குறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த 21ல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ J2ஓட வேல்யூ என்ன, 12. அப்போ 12ன்னா 21 + 12 = 33. ஸோ நெக்ஸ்ட் வந்து 33ல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ J5ஓட வேல்யூ 9. சரியா? ஸோ அப்போ 33 + 9 = 42. ஸோ ஃபஸ்ட்டு மெஷினுக்குள்ளே வேல்யூஸ் எவ்வளோ நான் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா செகண்ட் மெஷினுக்கு வந்துடும். செகண்ட் மெஷின் வந்து எப்போ வேலை செய்யும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெஷின் எப்போ வேலை செஞ்சு முடிக்குதோ அந்த டைம் தான் செகண்ட் மெஷின் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அப்போ நம்மளோட அப்போ வந்து டைம் என்னவா இருக்கும், 2ஆக இருக்கும். இந்த 2 தான் இங்கே வரும். ஓகேவா? நமக்கு இந்த மெஷின் M1 வந்து எப்போ ஃபஸ்ட்டு மெஷின் வந்து வேலை செஞ்சு ஃபஸ்ட்டு ஜாபை முடிக்கிற டைம் தான் அது என்ன ஆகும், இங்கே வந்து தொடங்கும்.
செகண்ட் மெஷின் சரியா. அப்போ செகண்ட் மெஷினில் வந்து இப்போது 2ல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓகேவா. அப்போ J4ன்னு சொல்கிற மெஷினுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வந்து மெஷின் M2ல் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோ. அப்போ J4க்கு நமக்கு 6 இருக்குது வேல்யூஸ் கொஸ்டினில் ஓகேவா. ஸோ அப்போ 2 + 6 = 8. அப்போ 8க்கு முடிச்சிட்டோன்னா அடுத்தது 8க்கு இங்கே ஆரம்பிச்சிடும் ஓகே. உள்ளே வந்துடும் அடுத்த வேலை செய்கிறதுக்கு. அப்போ J3ன்னு சொல்கிற வேலையை செய்கிறதுக்கு அடுத்த J3க்கு எவ்வளோ வேல்யூஸ் கொஸ்டினில் இருக்குதுன்னு பாரு. J3க்கு 4 இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணோம் 8 + 4 = 12. அப்புறம் 12க்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் வந்து நம்மளோட டைம் வந்து 12 + J1க்கு வேல்யூ 8 இருக்குது. ஸோ 20 வந்துடும். ஸோ அப்புறம் இந்த 20 முடித்த உடனே இங்கே வந்து வரும். அடுத்த இதுக்கு 20ல் வராது. ஏன் அப்படின்னா இங்கே 21 ஏன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா மெஷின் M1 வந்து இப்போ முடிக்கிறதுக்குள்ளே டைமை பாரு. மெஷின் M1 வந்து 21 ஹவர்ஸ் வந்து வேலை செய்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு ஆகுது J6 வேலையை முடிக்கிறதுக்கு. அப்போ நமக்கு ஆனால் இங்கே வந்து மெஷின் வந்து 20 ஹவர்ஸில் இங்கே முடிச்சிட்டு அப்போ இது இந்த 1 ஹவரும் மெஷின் M2 வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். மெஷின் M1 வந்து 21 ஹவர்ஸ் வேலை செஞ்சதுனால இந்த 21 தான் இங்கே கொடுத்துக்கணும் ஓகேவா. இங்கே விடவும் மேக்ஸிமம் டைம் வந்து மெஷின் M1 எடுத்துக்கிட்டு அப்படின்னா நம்ம அங்கே இருக்கிற டைமை கம்பேர் பண்ணணும். இப்போ இங்கே பாரு இங்கே 10 ஹவர்ஸ் தான் ஆச்சு, இங்கே 20 ஹவர்ஸ் ஆச்சு. அப்போ வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே 20 ஹவர்ஸ் இருக்குது. அடுத்த ஜாபை தொடங்குறதுக்கு மெஷின் வந்து இங்கே 21 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இங்கே 21 தான் கொடுத்துக்கணும். இப்போ 21க்கு J6ல் என்ன வேல்யூஸ் மெஷின் M2க்கு இருக்குன்னா 1 இருக்குது. ஸோ அப்போ 21 + 1ன்னா தட் இஸ் 22. இப்போ பாரு இங்கே 22ல் முடிச்சிருது. பட் இங்கே வந்து 33ல் தான் முடிக்குது. ஸோ நம்ம இங்கே கொடுக்குறப்ப 33 தான் கொடுக்கணும். மேக்ஸிமம் டைம் மெஷின் M1 எடுத்துக்கிட்டதுனால அப்போ 33 நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்போ 33க்கு J2 வேல்யூ எத்தனை? J2 வேல்யூ 6. அப்போ நம்ம என்ன பண்ண அது கூட ஆட் பண்ணோன்னா தட் இஸ் 39. இப்போ இங்கே 39 தான் இருக்குது. பட் மெஷின் M2 42லேயே முடிச்சிட்டு வேலையை முடிச்சிருக்கு. 42ல் தான் வேலையை முடிச்சிட்டு. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும் 42 போடணும் ஓகேவா. ஸோ 39 போடக்கூடாது. இதை விட மேக்ஸிமம் டைம் மெஷின் M1 எடுத்துருக்குது. ஸோ 42 இங்கே போடணும். நெக்ஸ்ட் வந்து 42 + J5 வேல்யூஸ் கொஸ்டினில் பாரு செக் பண்ணு 3. அப்போ தட் இஸ் 45. இப்போ நமக்கு இதோட மெஷின் M2க்கும் வேலையை முடிச்சாச்சு ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா M3க்கு போயிடுறோம். M3க்கு வந்து இன் டைம் அவுட் டைம் பார்க்கணும். இன் டைம் வந்து இப்போ மெஷின் M2 எப்போ முடிக்குதுன்னு பார்க்கணும். 8ல் தான் அவுட் ஆகி வருது சரியா. மெஷின் வேலையை முடிச்சுட்டு எப்போ வெளியே வருது 8 ஹவர்ஸ் ஆகிடுது. ஸோ அந்த 8 தான் நமக்கு மெஷின் M3க்கு இன் டைமாக இருக்கணும் ஓகேவா. இன் டைம் 8 கொடுத்தாச்சு. அப்போ அதோட J4 வேல்யூ என்னன்ட்டு M3ன்னு சொல்ல மெஷினுக்கு கொஸ்டினில் பாரு J4 வேல்யூ என்னது தட் இஸ் 12. அப்போ 8 + 12 = 20 ஓகேவா. ஸோ இப்போ 20யை வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துக்கலாம் ஓகேவா. ஏன்னா இங்கே 12 தான் இருக்குது. 12ன்னா அதை விட மினிமம் டைம் தான். அப்போ 20 கொடுத்துக்கலாம் ஓகே. அப்போ 20 + J3க்கு வேல்யூ என்னது தட் இஸ் 9. அப்போ 29. நெக்ஸ்ட் வந்து 29 இங்கே கொண்டு வந்துடலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 29 + J1 வேல்யூ இஸ் 13. அப்போ வந்து 42. அப்போ இந்த 42 இங்கே வந்துடலாம் சரியா. 42 + J6ஓட வேல்யூ வந்து 13. அப்போ நமக்கு தட் இஸ் 55. அப்போ 55 இங்கே வந்துடுது. 55 + J2 வேல்யூ இஸ் 14. அப்போ 69. அப்போ 69 இங்கே வந்துடும். 69 இப்போ கம்பேர் பண்ணிக்கோ. இந்த 45 69 கம்பேர் பண்ணால் 69 தான் பிக்கு ஓகேவா. ஸோ அப்போ 69 இங்கே கொடுத்துக்கோ. 69 + J5ஓட வேல்யூ எது? J5 வேல்யூ இஸ் 8 ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு 77. இப்போ நம்மளோட மெஷின் M3க்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐடில் டைம் ஃபார் M1 M2 M3 வந்து கண்டுபிடிக்கணும். ஐடில் டைம்னா நான் என்ன சொன்னேன் ரெஸ்ட் டைம், எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ மெஷின் M1 வந்து என்ன கொடுத்துக்கிறோம் தட் இஸ் 0. மெஷின் ஒரு நிமிஷம் ஐடில் டைம் ஃபார் ஓகே மெஷின் M1க்கு தட் இஸ் 0. அப்புறம் நெக்ஸ்ட் மெஷின் வந்து M2 வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? இப்போ 2 ஹவர்ஸில் தான் உள்ளாடி இன் ஆகுது ஓகேவா.
ஒரு நிமிஷம். இது வந்து 0 to 2 hours அங்கே வேலை செய்யுது, அது செஞ்சுட்டே இருக்குது. ஸோ அங்கே நமக்கு அங்கே அது மெஷின் ரெஸ்ட்டாக இல்லை. செகண்ட் மெஷின் வந்து இங்கே 2ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 0 to 2 hours வந்து நமக்கு அந்த மெஷின் என்ன ஆகுது, ரெஸ்ட்டில் தான் இது 2 hours ரெஸ்ட், அதனால 2 கொடுத்துருக்குறோம். இப்போ மெஷின் M3 பாரு, இது 8 hours வந்து இது 8 hours தான் தொடங்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 0 to 8 hours வந்து அது என்ன ஆகுது, ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் மெஷின் M3க்கு 8 கொடுத்துருக்குறோம். இப்போ அதுக்கு அடுத்தது பாரு, அடுத்தது வந்து மெஷின் வந்து வேலை செஞ்சிட்டே இருக்கும், அதனால் இங்கே எல்லாம் கிடையாது, வேல்யூஸ் எல்லாம் கிடையாது, சரியா? ஸோ இது வந்து ரெஸ்ட் எல்லாம் இல்லை, அதுக்கு மெஷின் வந்து வேலை செஞ்சிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போ இங்கே 7ல் முடிச்சிச்சோன்னா அதுக்கு பிறகு உடனே ப்ராசஸிங் இது நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு இங்கே பாரு, இந்த இடத்துல வர நேரம் மெஷின் வந்து இங்கே 20 இருக்குது, இங்கே வந்து 21 இருக்குது. அப்போ எவ்வளோ டைம் அது ரெஸ்ட்டில் இருக்குது, 1 hour ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ மெஷின் M1 M2வும் கம்பேர் பண்ணுறப்போ அதுதான் இது 1 கொடுத்துருக்குறோம். அப்புறம் இதே மாதிரி இங்கே பாரு, இந்த இடத்துல வரப்போ 22 33 இருக்குது. ஸோ இங்கே வந்து 11 hours ரெஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதை பாரு, இந்த இடத்துல வந்து 42 39. அப்போ மெஷினுக்கு M2க்கும் M1க்கும் M2க்கும் இடையில வந்து 3 hours அது ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ மற்ற எல்லா டைமும் வந்து அது வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோ, சரியா? அப்போ டோட்டல் ஐடில் டைம் ஃபார் மெஷின் M1 ஈக்குவல் டு எத்தனைன்னா 35. அப்போ எவ்வளோ ஹவர்ஸ் அது வந்து இது இருக்குன்னா, இங்கே வந்து 77, மொத்தம் மெஷின் M3 வேலையை முடிக்கிறதுக்கு 77 hours ஆகுது. பட் மெஷின் M1 வேலையை முடிக்கிறதுக்கு 42 hours தான் ஆகுது. அப்போ 72 - 42 ஈக்குவல் டு 35. இதுதான் நம்மளோட என்னது, மெஷின் M1ஓட ஐடில் டைம். ஓகேவா? 35. ஐடில் டைம் ஃபார் மெஷின் M2 வந்து 49 இருக்கும். தட் இஸ் என்ன எது 49ன்னா தட் இஸ் எவ்வளோ, மெஷின் M1 வேலை M2 கூட அவுட்டிங் டைம் 45, சரியா? அதுக்கு கூட இங்கே வந்து எத்தனை, எவ்வளோ நேரம், இது 42ல் வேலையை முடிச்சிருது, சரியா? ஸோ அப்போ நம்மளோட வேல்யூஸ் வந்து ஒரு நிமிஷம் 69 45, இது 42, தட் இஸ் 45 + 3, ஒரு நிமிஷம். இப்போ பாரு, ஐடில் டைம் ஃபார் மெஷின் M2க்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதே மாதிரி தான், இதுக்கு கண்டுபிடிச்சாலும் அதே மாதிரி. இது 72 - 45. ஓகேவா? 72 இல்லை 77 - 45. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 49 கிடைக்கும். அதுக்கு கூட ஒரு நிமிஷம், ஐடில் டைம் ஃபார் M2 77, அதுக்கு முன்னாடி இன்னொரு வேல்யூ இருக்குது 17 எப்போ வரும், தட் இஸ் டோட்டல் டைம் 17. இப்போ நம்மளோட ஐடியல் டைம் ஃபார் மெஷின் M2 7. இப்போ இதில் பாரு, இவ்வளோ வேல்யூஸு நீ ஆட் பண்ண, எந்தெந்த வேல்யூஸுன்னா இவ்வளோ வேல்யூஸு ஆட் பண்ண, இவ்வளோ வேல்யூஸு ஆட் பண்ணிட்டேன்னா தட் இஸ் 2 + 1 + 11 + 3. ஓகேவா? தட் இஸ் 17. இதோட மெஷின் M2க்கு. ஓகேவா? அந்த 17ஐயும் கூட இது கூட ஆட் பண்ண, 17 + 77 - 45. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 17 + 32, தட் இஸ் ஈக்குவல் டு 49. ஓகே, ஸோ அப்போ ஐடில் டைம் ஃபார் மெஷின் M2 ஈக்குவல் டு 49. ஓகே, நெக்ஸ்ட் ஐடில் டைம் ஃபார் மெஷின் M3க்கு வேல்யூஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா, M3 எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டில் இருக்குது, மொத்தமே 8. இங்கே பாரு, 8 hours தான் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஐடில் டைம் ஃபார் மெஷின் M3 இஸ் ஈக்குவல் டு எத்தனை, 8.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ நெக்ஸ்ட்டு டோட்டல் எலாப்ஸ்டு டைம் எவ்வளவு வரும்? தட் இஸ் 77. ஓகேவா? டோட்டல் அது மொத்தம் எவ்வளோ நேரம் வேலை செய்யுது அப்படின்னா 77 ஹவர்ஸ் வேலை செய்யுது. பட்டு மெஷின் M1 வந்து 35 ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் இருக்குது. மெஷின் M2 வந்து 49 ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெஷின் M3 வந்து மொத்தம் 8 ஹவர்ஸ் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? கடைசியில் ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கணும். ஓகே. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமும் பாரு. மெஷின் M1 M2 M3 M4 M5 மொத்தம் எத்தனை இருக்குது? இது வந்து நம்மளோட ஜாப்ஸ் M1 M2 M3 M4 M5ன்னு சொல்லுது. நம்மளோட மெஷின்ஸ் வந்து ஒரு நிமிஷம். இது மெஷின்ஸ் வந்து 6 மெஷின்ஸ் இருக்குது. ஜாப்ஸ் வந்து 4 ஜாப்ஸ் இருக்குது. ஓகேவா? ABCD. ஓகேவா? ஸோ அப்போ இது 4 ஜாப்ஸ் அண்டு 6 மெஷின்ஸ் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஓகேவா? 4 ஜாப்ஸ் அண்டு 6 மெஷின்ஸ் இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதே மாதிரி எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கண்டிஷன் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். அப்போ மெஷின் M1 M2 M3 M4 M5 M6 ஓகேவா? இவ்வளோத்துலேயும் மினிமம் டைமும் மேக்ஸிமம் டைமும் கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். 4 ஜாப்ஸ் அண்டு 2 மெஷின்ஸ் ப்ராப்ளமாக இதை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்போ ஹெச்ன்னு சொல்கிறது M1 M2 M3 M4 M5 ஆட் பண்ணுற வேல்யூஸு. கேன்னு சொல்கிறது M2 M3 M4 M5 M6 இவ்வளோத்தையும் ஆட் பண்ணுற வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஜாப் சீக்வன்ஸ் எழுதிக்கணும். ஜாப் சீக்வன்ஸ் எழுதுகிறப்போ இங்கே நமக்கு CABD இந்த மாதிரி கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி மெஷின் M1 M2 M3 M4 M5 M6 எழுதணும். இந்த ஒன்னோட சீக்வன்ஸ் எழுதிக்கிறோம். இதே மாதிரி இன் அவுட்டு போட்டு கண்டுபிடிச்சிக்கணும். ஃபைனலாக என்ன வருதுன்ட்டு செக் பண்ணி எழுதிக்கணும். மொத்தம் டோட்டல் ஹவர்ஸ் நமக்கு எவ்வளோ நேரம் வேலை செய்யுது? 112 ஹவர்ஸ் நமக்கு வேலை செய்யுது. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஐடியல் டைம் எடுத்து எழுதிக்கணும். சரி, ஐடியல் டைம் மெஷின் M1க்கு எவ்வளோ வருது, M2க்கு எவ்வளோ வருது, M3க்கு எவ்வளவு, M4 M5 M6 இவ்வளோத்துக்கும் ஐடியல் டைம் கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் டோட்டல் எலாப்ஸ்டு டைமும் கண்டுபிடிச்சிக்கணும். சரியா? டோட்டல் எலாப்ஸ்டு டைம் மொத்தம் எவ்வளவு? 112. அதுக்கு பிறகு நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் எப்படி கால்குலேட் பண்ணி எழுதினோமோ அதே மாதிரி எழுதிக்கணும். ஓகேவா? இதோட இந்த செக்ஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.